வணக்கம், ஹாய், வெல்கம் டு சரவண பவா சமையல். வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான பரோட்டா ரெசிபி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஆல் பர்பஸ் ஃப்ளோர், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி சப்பாத்தி மாவா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியான எக் ஸ்டஃப்டு பரோட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும் மாவு. பாருங்க, அதுக்குள்ள நம்ம எக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். உப்பு, பாருங்க, கரம் மசாலா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் பெப்பர் பவுடர், ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் 2 முட்டையை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான எக் பரோட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான இது ஈவினிங் டிஃபன் கூட நீங்கள் பசங்களுக்கு இது ஒரு 10 to 15 minutesல ரெடி செஞ்சு தந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு அனுப்புங்க. பாருங்கள், மாவும் அதுக்குள்ளே நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பால்ஸாக உருட்டிக்கலாம் தேவையான சைஸில். இதுக்கு கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எக் ஸ்டஃப் பண்ண போகிறோம் உள்ள. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பெருசாக சப்பாத்தி ரெடி செஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் மடிச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி லேயர்ஸ் மாதிரி வரும். பாருங்க, நான் இதையும் சப்பாத்தியாக ரெடி செஞ்சுக்கினேன். இப்போ மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கேஸை. இது லைட்டாக உப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி. அப்போ அந்த லேயர்ஸை நம்ம பிரிச்சுக்கலாம். பாருங்க, இப்போ இதில் எக் ஸ்டஃப் பண்ணிடலாம். சூப்பரான எக் ஸ்டஃப் பரோட்டா. இது ஈஸியான ஒரு டின்னர் ரெசிபி கூட ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஆயில் விட்டு நம்ம சப்பாத்தியை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே வேணும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். பாருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு எக் ஸ்டஃப் பரோட்டா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எக் ஸ்டஃப் பரோட்டா இஸ் ரெடி. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு எக் பரோட்டா. பாருங்க, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
Bye friends. Thanks for watching. Next video meet பண்ணலாம்.